Hi students, I am very happy to see you in the next class. Tamil Nadu plus 2 students கான mathematics class போயிட்டு இருக்குது. Integration sums எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். Example 9.4 பார்க்கலாம். Evaluate limit 1 to 4 2x square plus 3 into dx as the limit of a sum. அந்த ஃபார்முலா நம்ம செய்யணும். limit of a sumனாலே நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலாவை கடகடன்னு எழுத வேண்டியதான். a to b f of x dx அப்படின்னா limit as n tends to infinity b minus a by n summation r is equal to 0 to n f of a plus b minus a r by n. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலால லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கதையும் நம்ம क्वेश्चனையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது? Here a is equal to 1, b is equal to 4 and f of x is equal to 2x square plus 3. ஸோ இதுதான் அந்த ஃபார்மு. சம்முக்கு போகலாமா? சரி, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிடுங்க. Now integration 1 to 4 2x square plus 3 into dx is equal to அப்படியே ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம். limit as n tends to infinity b minus a. What is b? 4. What is a? 1 by n summation r is equal to 0 to n f of what is a? A is 1 plus what is b minus a? 4 minus 1 is equal to 3 and r by 1. R வந்து variable, n is also a variable. So formula என்ன செஞ்சியாச்சு? அப்படியே substitute பண்ணியாச்சு. Again limit as n tends to infinity 3 by n summation r is equal to 0 to n f of 1 plus 3r by n. 1 plus 3r by n. சரி வாங்க இப்போ ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷனு f of x ஆக இருந்தால் வாட் இஸ் த ரிசல்ட்? 2x square plus 3 ரிசல்ட். இங்க என்ன இருக்கு? f of 1 plus 3r by n இருக்கு. ஸோ அது எப்படி மாறும்? லிமிட் எப்படி தெரிய வேண்டியதான். limit as n tends to infinity 3 by n summation r is equal to 0 to n and மாற்றும்போது என்ன ஆகும்? 2 as it is அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? 1 plus 3r 1 plus 3r by n the square plus 3. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் limit as n tends to infinity 3 by n summation r is equal to 0 to n. இதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா? ஸ்கொயர் பண்ணி a plus b the whole square வச்சு ஃபார்முலாவை விரிச்சிருக்காங்க. அவ்வளோதான். 2 அப்படியே இருக்கட்டும். 1க்கு 1 ஸ்கொயர் 3rக்கு என்ன வரும்? 9r square by n square plus 9r square by n square plus 6r by n a plus b the whole square வச்சு ஃபார்முலா விரிச்சாச்சு into 3. ஓகே ரைட். இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போயிருங்க. limit as n tends to infinity 3 by n summation r is equal to 0 to n. 2 உள்ள போனா என்ன ஆகும்? 2 plus 18r square by n plus 12r by n plus 3. ஓகே நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? இந்த 2 இதையும் ஆட் பண்ணி போட்டுடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல limit as n tends to infinity 3 by n summation r is equal to 0 to n add பண்ணா 5 plus
12r by n plus 18r square by n square. ஓகே, நெக்ஸ்ட் உள்ள போங்க. சம்மேஷனை உள்ள கொண்டு போயிடுவோம். லிமிட் as n tends to infinity 3 by n. சம்மேஷன் உள்ள போனா என்ன ஆகும்? இதுல ஒண்ணு கவனிங்க, எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஸோ எல்லாமே ஃபிராக்ஷனா இருக்கு, இது ஃபிராக்ஷனாக இல்லை. ஸோ லெட் அஸ் டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்துடலாம். சரியா? எல்சிஎம் வேண்டாமா, சம்மேஷனே உள்ள கொண்டு போயிடுவோம். என்ன செய்யலாம், இந்த 3/n இருக்குதுல, இந்த 3/n வந்து கம்ப்ளீட்டா உள்ள கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போகலாமா? கண்டிப்பா கொண்டு போகலாம். ஏன் கொண்டு போகலாம்னா, அங்க வேரியபிள் வந்து ஆரை தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாத ஒழிய இந்த எண்ணை வந்து நம்ம என்ன செய்யலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியும், உள்ள கொண்டு போக முடியும். ஸோ 3/n உள்ள கொண்டு போயிடும். லிமிட் as n tends to infinity summation r is equal to 0 to n கொண்டு போங்க. 3 into 15/n plus summation. இந்த 3 உள்ள போகும்போது 12 into 3 36r by n into n square plus summation 18 into 3 means 54r square by n cube. ஏன்னா ஏற்கனவே கீழே ஸ்கொயர் இருக்குது, சேரும்போது என்ன ஆயிரும், கியூபாக மாறிவிடும். ஸ்டெப்ஸ் புரியுதா? இந்த லிமிட் வந்து கம்ப்ளீட்டா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த 3/n வந்து உள்ள கொண்டு போயாச்சு, உள்ள கொண்டு போயிடும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் லிமிட் as n tends to infinity. இந்த 15/n இருக்குதா, அந்த 15/n வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஏன், இங்க வேரியபிள் வந்து r. ஸோ அதை என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்துடலாம். ஸோ 15/n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் இருக்கிறது வெளியே வந்துருச்சுன்னா சம்மேஷன் 1 மட்டும் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் அதே போல இங்கேயும் 0 to n தான், r தான் மாறிட்டு இருக்கு. 0 to n தான். ஸோ என்ன செய்யுங்க, r தவிர பாக்கி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். 36/n square summation of r, where r is equal to 0 to n plus இங்கேயும் அதே தான், r தவிர பாக்கி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட வேண்டியதான். 54/n cube summation of r is equal to 0 to n r square. ஓகே, ரைட்டுமா. ஸோ நம்ம உள்ள என்ன இருக்குது, r மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அங்க மாற போறது r மட்டும் தான். ஸோ r மட்டும் தான் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, மற்றதெல்லாம் எடுத்துடலாம். இதுல சின்ன சேஞ்ச் என்னன்னா, இந்த 0 to nங்கிறத வந்து போட மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். ஸோ ஸ்பேஸ் பத்தல. இது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். சம்மேஷன் 1 அப்படின்னு வரும்போது இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம், இங்க ஆரே கிடையாது. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா அங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸுக்கு நமக்கு கிடைக்கும். என்ன எப்படி ஆகும் பாருங்க. லிமிட் as n tends to infinity. அந்த 15/n அப்படி வச்சுக்கிற வேண்டியதான். இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 0 இருந்து n வரைக்கும் போகுது. ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 + 1 + 1 + அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும், டில் மேல இருக்கக்கூடிய n வரைக்கும் வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், n தான் கிடைக்கும். ஸோ சம்மேஷன் 1 r is equal to 0 to n ஓட வேல்யூ என்னது, n. ஓகே, அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதே சம்மேஷன் r முதல்ல அதை 36 எழுதிக்கிடுங்க. 36/n square. சம்மேஷன் ஆஃப் r னா என்ன அர்த்தம், சம்மேஷன் ஆஃப் r is equal to 0 to n of r னா அர்த்தம், r க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 0 போடணும், அப்புறம் 1 போடணும், அப்புறம் 2 போடணும், அப் டு டில் என்ன n வரைக்கும் எழுதணும். எழுதுனா என்னாச்சு, 1 + 2 + up to n is equal to n into n plus 1/2. அந்த ரிசல்ட்டை தான் நம்ம போய் என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல எடுக்க போறோம். எழுதலாமா, n into n plus 1/2. ஓகே, இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்மா, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 54/n cube summation of r square. அது எப்படி மாறும், 1 square plus 2 square plus 3 square up to n square வரைக்கும் மாறும். இதோட ரிசல்ட் என்ன,
n into n plus 1 2n plus 1 by 6 மாறும். நம்ம இதை தான் என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n into n plus 1 2n plus 1 by 6. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சாச்சு, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்ம அடி கொடுக்க வேண்டியதை அடி கொடுங்க. இதெல்லாம் அடி போகும். n will get cancel. Then 1 2 is 2 1 2 is 2 and 8 2s are 16. ஒரு n. நெக்ஸ்ட் இங்க ஒரு n, 3 nல ஒரு n போச்சு. Then 60 எப்படி 54ல வருமா? ஆமா. 9 6 are 54. அழகா வந்துடும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. லிமிட் as n tends to infinity 15 plus 18 into n plus 1 by n plus 9 into n plus 1 2n plus 1 by n square. ஓகே, ரைட்டுமா? புரிஞ்சுதா? அடி கொடுக்க வேண்டியதை அடி கொடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ தனித்தனியா லிமிட் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லிமிட்டை தனித்தனியா எல்லாத்துக்கும் கொண்டு போங்க. லிமிட் as n tends to infinity of 15 plus லிமிட் as n tends to infinity யாருக்கு 18 n plus 1 by n plus again இதுக்கும் லிமிட் as n tends to infinity 9 into n plus 1 2n plus 1 by n square. ஓகே, ரைட். லிமிட் ஃபுல்லா தனித்தனியா கொண்டு போயாச்சு. இப்போ இந்த லிமிட் ஆஃப் 15 பத்தி பிரச்சனையே கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அங்க மாற போறது n தான். அந்த n இங்க கிடையவே கிடையாது. சோ அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. சோ அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இப்ப நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இது மாறும்போது இந்த 15 தான் என்ன இல்லையே, தட் இஸ் நத்திங் பட் 15 தான். அந்த லிமிட்டா வச்சு இந்த 15ல எந்த மாற்றமும் நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. இதுலதான் ஒரு சின்ன விளையாட்டு இருக்குது. என்ன விளையாட்டுன்னா, இதை தனித்தனியா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இத செக் பண்ணுங்க. லிமிட் as n tends to infinity 18 n plus 1 by n இருக்குதா? இதை என்ன செய்யுங்க, இதுல n காமன் ஆடுங்க. லிமிட் as n tends to infinity 18 n காமன் எடுத்தாச்சுன்னா யார் இருப்பா, 1 plus 1 by n. அகைன் கீழே டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய n. ஸோ n கேன்சல் ஆயிரும். லிமிட் as n tends to infinity 18 1 plus 1 by n. இப்போ இந்த லிமிட்டை நம்ம எங்க அப்ளை பண்ணலாம்? 18க்கு அப்ளை பண்ண முடியாது, 1க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனா 1 by n-க்கு நம்மளால என்ன செய்ய முடியும், லிமிட் அப்ளை பண்ண முடியும். லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆகும், 1 by n ஆல்வேஸ் டென்ஸ் டு 0. ஏன் 1 by n-க்கு பதிலா கீழே ஒவ்வொரு நம்பரா கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by 1, செகண்ட் டேர்ம் 1 by 2, தேர்ட் டேர்ம் 1 by 3, ஃபோர்த் டேர்ம் 1 by 4. இப்படியே போய் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய நம்பர் கீழே இருக்கும். இதோட வேல்யூ என்ன, நியர்லி 0. ஸோ இந்த 1 by n-ங்கிற மொத்த டேர்ம் எப்படியா மாறிவிடும், 0வா மாறிடும். 0வா மாறிச்சுன்னா பாக்கி யாரு தான் இருப்பா, 18 into 1 மட்டும் தான் இருக்கும். 18 into 1 is nothing but 18. ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா எப்படி மாறிடும், 18ஆக மாறிவிடும். ஸோ ரஃப் ஒர்க்னு சொல்லி இதை கம்ப்ளீட்டா என்ன செய்யுங்க, பாக்ஸ் போட்டு செஞ்சு வச்சுக்கிடுங்க. இது முடிச்சது. அதே மாதிரி அதை எடுக்கலாம். n 9 into n plus 1 2n plus 1 by n square. லிமிட் as n tends to infinity. இங்கேயும் அதே மாதிரி n காமனா எடுங்க. எடுத்தா என்ன ஆகும், 9. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு n எடுத்தா 1 plus 1 by n வந்துருமா. அகைன் இதுல இருந்து ஒரு n. ஸோ n into n n ஸ்கொயர் ஆயிரும். இன்னொரு n வெளியே வந்ததுனால இங்க யாரு இருப்பா, 2 plus 1 by n. கீழே யாரு இருக்கிறா, n ஸ்கொயர் இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி நமக்கு என்னதான் கிடைக்கும்,
limit as n tends to infinity 9 1 plus 1 by n and 2 plus 1 by n அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இங்க என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1 by n 0வா மாறிடும், இந்த 1 by n 0வா மாறிடும். அப்ப நமக்கு என்னதான் கிடைக்கும், 9 into 1 into 2, what is the value? The value will be again 18. The value will be again 18. அச்சா ஓகே, என்ன நடந்திருக்கு, இந்த வேல்யூ கம்ப்ளீட்டா 18 மாறிடுச்சு, அந்த வேல்யூவும் கம்ப்ளீட்டா 18 ஆக மாறிடுச்சு. ஸோ என்ன நடக்கும் பாரு, அதை அப்படி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஆனா இதை வந்து நான் எழுதிட்டு அடிச்ச மாதிரி அடிக்க கூடாது. இன்னைக்கு என்ன செய்யணும், ரஃப் ஒர்க்னு சொல்லி அந்த சம்முக்கு கீழே பாக்ஸ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணிருங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்விஜிலேட்டருக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சும் நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த 15 அப்படியே வந்தாச்சு. திஸ் டென்ஸ் டு 18, திஸ் ஆல்சோ டென்ஸ் டு 18. கம்ப்ளீட்டா ஆட் பண்ணா வாட் வில் வி கெட், வில் கெட் 15. 51 is your required answer. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா கொஞ்சம் செயல்பட்டோம்னா அந்த சம் வந்து வெரி சிம்பிள்மா. see you in the next sum. நெக்ஸ்ட்மா ரொம்ப சிம்பிளான சம்மே. இந்த மாதிரி சம்ஸ் வந்து 2 மார்க்ஸ் அதிகம் கேட்கக்கான வாய்ப்பு இருக்கு. evaluate limit 0 to 3 3x square minus 4x plus 5 into dx. இந்த மாதிரி சம் வந்து 2 மார்க்ஸ் சம் தான், பட் ரொம்ப பேசிக்கான சம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்டகிரேஷனை தனித்தனியா கொண்டு வாங்க. integration 0 to 3 3x square dx, next minus 4x dx, limit is from 0 to 3, again plus integration 0 to 3 5 into dx. இப்போ என்ன செய்யணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபுல்லாத்தையும் ரிவர்ஸ்ல எடுத்துட வேண்டியதான். 3x square dx minus 4x dx plus 5 dx. So limit is 0 to 3 0 to 3 3 வச்சுக்கிடுங்க. x square integrate பண்ணா என்ன வரும், x cube by 3, x integrate பண்ணா x square by 2, dx integrate பண்ணா x limit is equal to 0 to 3. இதுக்கு நம்ம என்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, integration x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஸ்டெப்ஸ்ல ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் 1ல உள்ள இன்டகிரேஷன்ஸை வந்து கொஞ்சம் இந்த பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரீகால் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே பெஸ்டா வந்து பிளஸ் 1ல புரிஞ்சு படிச்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க புரிஞ்சு படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி சம்ஸை ரொம்ப சர்வ சாதாரணமா புரிஞ்சுக்கிட முடியும். புரியாத பட்சத்துல பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் உங்களுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை வாங்குங்க, அந்த இன்டகிரேஷன் உள்ள பேசிக் ரிசல்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த சம்ஸையே புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ ரீகால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன செய்யணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எக்ஸுக்கு போல அப்பர் லிமிட் என்ன, 3 cube by 3, லோவர் லிமிட் என்ன, 0 cube by 3. என்ன பண்ணிருக்கோம், எக்ஸுக்கு பதிலா அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி ஒன்னு எடுத்துக்கணும், லோவர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி ஒன்னு எடுத்துக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். அகைன் 4 upper limit 3 square by 2 minus 0 square by 2 plus 5 3 minus 0. Next 3 into 27 by 3 complete அந்த term வந்து vanish ஆயிரும். ஸோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. minus 4 3 square by 2 plus 5 into 3. So 3 into அடி விடுங்க, 1 3 3 9 3 are 27 minus 4 into 9 by 2 plus 15 அடி போலாமா, 27 1 2 is 2 2 2s are 4 minus 18 plus 5. So 27 minus 3 is equal to 24. This is your required answer. So சின்ன சம் தான், சின்ன சம் நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. இதுல கத்துக்கிட்டுங்க, பெரிய சம்ஸ் நம்ம செய்யும் போது இந்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ see you in the next sum. Hi students, very very important sum, 12th standard mathematics lab. Evaluate limit 0 to 1 2x plus 7 by 5x square plus 9 into dx.
இந்த சம்ம சிம்பிளா பாத்தீங்கன்னா புக்ல ஜஸ்ட் 2 லைன்ஸ்ல முடிச்சிட்டாங்க. ஆனா 2 லைன்ஸ்ல எழுதக்கூடிய அந்த சம்மு இது கிடையவே கிடையாது. இதுல அவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. டீடைல்டா பார்க்கலாம். சொல்யூஷன் கொஸ்டினை அகைன் எழுதிக்கிடுங்க. 0 to 1 2x plus 7 by 5x square plus 7 into dx. இந்த சம்ம செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 3 ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரீகால் பண்ற ரிசல்ட்ஸ் எந்த இடத்துல வருதோ நான் அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா நியூமரேட்டரை உடைச்சிருங்க. நம்பர் 1 ஆச்சா, நியூமரேட்டரை உடைச்சாச்சு. அகைன் இன்டகிரேஷனை தனித்தனியா கொண்டு போயிருங்க. எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யுங்க, இதுக்கு தனித்தனியா பேர் வச்சுக்கலாம். let it be I1 and let that be I2. நாமளா பேர் வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது ரெண்டையும் தனித்தனியா அப்ரோச் பண்ண போறோம். ஓகே, நம்பர் 1 I1 மட்டும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க என்ன சொல்லுது அப்படின்னா இன்டகிரேஷன் a to b dx by ax plus b இந்த ஃபார்ம்ல இருந்தா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by a log ax plus b அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்டகிரேட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம இதுல இன்டகிரேட் பண்ண போறோம். பாருங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது எக்ஸஸா ஒரு 2x இருக்குது. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கீழே ஏக்கு பதிலா 5, எக்ஸுக்கு பதிலா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கிடணும். பிளஸ் பிளஸ் தான் 7க்கு பதிலா b dx as it is. இந்த ரிசல்ட்டை நாம எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது, இந்த 2வை வெளியே எடுத்து எழுதிருங்க. 2வை வெளியே எடுத்து எழுதிருங்க. சேஞ்சுமா இங்க 9 போட்டுருக்கு, நம்ம 7 போட்டு செஞ்சிருக்கோம் பாருங்க. அப்ப கேர்லெஸ், இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வரவே கூடாது. கவனமா செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, this is 9 not 7. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? இந்த 2வை as it is அப்படியே போட்டுருங்க. அகைன் கொஸ்டின்ல பாருங்க, சாரி ரிசல்ட்ல பாருங்க ax plus b னா வெளியே 1 by a போட்டுருவோம். இங்க எக்ஸுக்கு பக்கத்துல யாரு இருக்கா? 5 இருக்குது. so we have to put 1 by 5. அகைன் இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by 2x டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அகைன் நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் அதை என்ன செய்யணும்? அப்படியே போட்டணும். போட்டுட்டு ஃபார்முலால என்ன இருக்கு? log of ax plus b அதை அப்படி போடுங்க. log ax போல யார் இருக்கா? 5x square plus 9. ஸோ கம்ப்ளீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டாச்சா? நான் அகைன் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த 2வை நம்ம அப்படியே கீழே இறக்கிட்டோம். இந்த 5 இருக்குது பாருங்க, அந்த 5வை தான் ஃபார்முலாவின் படி 1 by a வர மாதிரி 1 by 5 போட்டாச்சு. அகைன் இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2x ஆக என்ன செஞ்சாச்சு? 2x ஆக டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ் எங்க இருந்து வந்தது? நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸை நாம அப்படியே போட்டுட்டோம். தென் இன்டு சம்திங். இப்போ நம்ம அடி கொடுக்கலாமா? 2 2 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப பாக்கி யாரு இருக்கிறா? 1 by 5 into log of 5x square plus 9. 5x square plus 9. இப்போ இதுல வந்து யாரை நம்ம யூஸ் பண்ணணும்? அந்த லிமிட்டை யூஸ் பண்ணணும். 0 to 1 0 to 1. எப்பவுமே அப்பர் லிமிட்டை முதல்ல சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலா பண்ணுங்க. இந்த 1 by 5 அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு போடுங்க log of எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா என்ன ஆயிரும்? 5 into 0 0 plus 9 9. So log 9 minus lower limit யூஸ் பண்ணுங்க. log of சரி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தானே. அப்பர் லிமிட் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்பர் லிமிட் போட்டா என்னாச்சு? log போட்டுருங்க. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலா 1 கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலா 1 கொடுத்தா 1 ஸ்கொயர் 1 ஆயிரும். 1 into 5 5 ஆயிரும். 5 plus 9 14 ஆயிடுமா? So log 14 minus again lower limit x பதிலா போடும்போது என்ன ஆயிரும்? 5 into 0 0 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். 9 மட்டும் பாக்கி இருக்கு. So log 9. இதுல இன்னொரு ரிசல்ட் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா log of a minus log of b நம்ம என்ன எழுதலாம்னா
log of a by b ன்னு நம்மளால என்ன செய்ய முடியும், எழுத முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். 1/5 log of 14/9. ஸோ I1 நம்ம என்ன செஞ்சாச்சு, தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டாச்சு. நான் அகைன் சொல்றேன் கேளுங்க. கொடுத்ததை 2 மட்டும் வெளியே எடுத்து அப்படியே போட்டாச்சு. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்றதுக்கு 2 as it is அப்படியே வந்தாச்சு. ஃபார்முலால 1/a இருக்குது. அதே மாதிரி இங்க 1/5 வந்தாச்சு. ஃபார்முலால x தான் இருக்கு, ஆனா இங்க x² இருக்கு. அதனால அதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, நியூமரேட்டர் இருக்கக்கூடிய x அப்படி போட்டாச்சு. ஃபார்முலால இருக்கக்கூடிய log of ax plus b க்கு பதிலா log of ix² plus 9 போட்டாச்சு. லிமிட்டா என்ன செஞ்சாச்சு, அப்படியே போட்டாச்சு. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றோம். 1/5 அப்படியே வந்தாச்சு. லிமிட் நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடணும். அப்பர் லிமிட் 1 யூஸ் பண்ணி log 14 கிடைச்சாச்சு. எக்ஸ்ங்கிற இடத்துல தான் லிமிட்டை யூஸ் பண்ணணும். 14 கிடைச்சாச்சு. மைனஸ் எக்ஸ்ங்கிற இடத்துல 0 யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் அந்த டேர்ம் 0 ஆயிரும். 9 மட்டும் log 9. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், 1/5 into log of 14/9 நமக்கு என்ன செஞ்சாச்சு, சம் கிடைச்சாச்சு. ஸோ I1 முடிஞ்சு போச்சு. இனிமே I2 சம் கொஞ்சம் பெரிய சம் தான். ஆனா உங்களுடைய கவர்மெண்ட் புக்ல ஜஸ்ட் 2 லைன்ஸ்ல அந்த சம்ம முடிச்சிருப்பாங்க. அத நம்ம எலாபரேட்டா விளக்கமா படிக்கிறோம். ஓகே. I2 integration 0 to 1 7 into 5x² plus 9 into dx. இங்கே என்ன செய்யுங்க, சமனை வெளியே எடுத்துருங்க. 0 to 1 1/5x² plus 9. இந்த இடத்துல கீழே டினாமினேட்டர்ல 5 வந்து காமனா எடுக்கிறோம். காமனா வெளியே எடுத்தாச்சுன்னா பாக்கி அங்க யாரு இருப்பா, 1/x² plus 9/5 இருக்கும். dx மறந்துடக்கூடாது. ஸோ நவ் இதை 1/x², இதை நம்ம என்ன செய்யலாம், 3/√5 the whole square எழுதலாமா. dx கிடைச்சாச்சு. நம்ம கிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்னா, இன்டகிரேஷன் 1/x² plus a² is equal to 1/a into tan inverse of x/a. இப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணலாமா, வாங்க. அந்த 7/5 அப்படியே போட்டுக்கிடுங்க. 7/5 அப்படியே போட்டுட்டு 1/a. 1/a என்ன, ஏக்கு பதிலா யாரு இருக்கா, 3/√5 இருக்கு. ஸோ 1/3/√5. தென் tan inverse of x/a. x/aங்கிறது யாரு, அதான் 3/√5. லிமிட் 0 to 1. வாங்க. 7/5 மேல போச்சுன்னா √5/3 tan inverse of இங்க என்ன வரும், √5x/3. இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், லிமிட்டை யூஸ் பண்ண போறோம். புரியுதா, புரியுது. சேர்த்து எழுதிடலாமா. 7√5/3, சாரி 3 இல்லம்மா, 5 3 சார் 15. 7√5/3 பிரிச்சு எழுதிக்கிடுங்களேன், அடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லிமிட் அப்ளை பண்ணலாமா. tan inverse of upper limit, x-க்கு பதிலா 1 போட்டா tan inverse of √5/3. tan inverse of √5/3 மைனஸ் அகைன் லோவர் லிமிட் போட்டா என்ன ஆயிரும், x-க்கு பக்கத்துல 0 போடும்போது கம்ப்ளீட் அந்த டேமேஜ் 0 ஆயிரும். ஸோ tan inverse of 0. ஓகே. நெக்ஸ்ட்மா இங்க பாருங்க, √5 அடிச்சிடலாம். 5க்குள்ள 2 √5 இருக்குன்னு அர்த்தம், அதுவும் போச்சு. ஸோ 7/3√5. இப்போ tan inverse of √5/3 மைனஸ் tan inverse of 0 என்னது, 0 தான். ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு டேப்லெட் காலம் இருக்கு, ஞாபகம் இருக்குதா, sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2. அந்த டேப்லெட் காலம்ல இருந்துதான் இந்த டேனுக்கு 0 போட்டு பார்க்கும்போது எந்த ஆங்கிள் வரும், 0 தான் வரும். ஸோ அதான் சேர்த்துருங்க. 7 tan inverse of √5/3/3√5. இதுதான் என்னது, I2ஓட ஆன்சர். ஸோ I1 கிடைச்சாச்சு, I2வும் கிடைச்சாச்சு. இது ரெண்டையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிட வேண்டியதான், இந்த இடத்துல நம்ம போட்டுற வேண்டியதான். எழுதுங்க விளக்கமா.
substituting I1 and I2 in equation 1, we get equation 1 ல என்ன சொல்லுது? Integral 0 to 1 2x plus 7 by 5x square plus 9 into dx is equal to I1 நமக்கு என்ன கிடைச்சது? 1 by 5 log 14 by 9 கிடைச்சது. பிளஸ் தானே? பிளஸ் I2 என்ன கிடைச்சிருக்குது? I2 என்ன கிடைச்சிருக்குது? இந்த கிடைச்சிருக்குது 7 tan inverse root 5 by 3. இந்த 3 by root 5 so this is your answer. The sum is over. So இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? கவர்மெண்ட் புக்கை அப்படியே நம்ம டீச்சர்ஸ் டீச் பண்ணும்போது கவனிக்காம நாமளா செல்ஃபா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. 3 ரிசல்ட்ஸ் ரீகால் பண்ணாதான் இந்த ஒரு சம்மை நம்மளால என்ன செய்ய முடியும்? சால்வ் பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை சுத்தமா புரிஞ்சு அழகா படிக்கணும்னா we need நல்ல ரீகால், பழைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய ரீகால் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். See you in the next sum. Thank you.